அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காயல்பட்டினத்தோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டிஷ் சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ண தக்காளி, பொடியாக நறுக்கின கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லி, புதினா, டவுன் பண்டா இலை, ரம்ப இலைன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அது, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பீன்ஸு, பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு, இதோட தாராளமாக நெய்யும் தேங்காய் எண்ணெயும் வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்களா? தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு கம்மியாக தான் போடுறாங்க வெங்காயம். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பொடிசா நறுக்கின சின்ன வெங்காயம் வந்தோடனே இஞ்சி இங்க சொல்ல ஆமா அதையும் எடுக்க சொல்ல பத்தா இது மிஞ்சின வைய மருமவா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு மஞ்சள் பொடிக்கா ஆமாம் மஞ்சள் பொடி, உப்பு ஜாடியை தூக்கிட்டு வந்துடுறேன். அமினா உப்பு ஜாடியை தூக்கிட்டு வா. இங்கே வச்சு ஜாடி ரவை மாதிரி கிடையாது. அது ரவை மாதிரி கிடையாது, கோதுமை. ஆடுது கொஞ்சம் கவனமாக சட்டியில் ஒரு துணி வச்சு பிடிச்சிக்கோங்க. நெய் டப்பாவை தூக்கணும்னா இவங்க தெரியவாங்க. இப்போ அந்த தோசை கலக்கு தம் போடுறதுக்குன்னு ஒரு இரும்பு வச்சுருக்கீங்களோ? தன்னால் அப்படி போட்டால் முடிஞ்சிருச்சு. பொழு பொழுன்னு ஆயிடுச்சுன்னு இன்னும் நேரம் ஆக ஆக இருக்குமா. இது எப்படின்னா குதிர்ந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணியை நல்லா பொழு பொழுன்னு ஆயிரும். இன்னும் பொழு பொழுன்னு ஆகும் ஆறணுன்னே. தம் போடும்போதும் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி பெரட்டி வச்சுட்டாங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே அந்த நெய்யோட ஃப்ளேவரும் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் செம்ம டெம்டிங்காக இருக்குது. இதில் பீஃப், சிக்கன், ப்ரான் எது வேண்டாலும் அந்த வெஜிடபிளோட சேர்த்து போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்றாங்க இங்கே.